அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் உள்ள எனது உயிர் இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் இந்த ரமலான் நல்ல நாளிலே ரம்ஜான் வாழ்த்துக்களையும் பணிவான வழக்கங்களையும் அன்போடு சமர்ப்பிப்பது பட்டிமன்ற நடுவர், திண்டுக்கல் கலையரசு, தமிழக வெற்றி கழக பேச்சாளர். சான்றோர்களே, இந்த நல்ல நாளில், இந்த ஈகை திருநாளில் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியிலே உலகமே திளைத்திருக்கும் இந்த நல்ல நாளிலே நம் இஸ்லாமிய அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய போதனைகள், இஸ்லாத்து வழி எப்பேற்பட்ட வழி என்றால் ஒரு அன்பின் வழி, அறவழி, தெளிவுமிக்க வழி, நேர்த்தியான வழி, நேர்மை மிகு வழி. சான்றோர்களே, ஒரு அழகாக பாடலில் சொல்லியிருப்பாங்க, வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, ஆழ்கடல் போலே ஞானம் நிறைந்த அருமை நபிகளின் புகழ் பாட, அருமை நபிகளின் புகழ் பாட, வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட, ஆதியின் தூதாய் புவி வந்து அன்பும் அறிவும் தினம் தந்து, நேர்மையின் வழியினில் பணியேந்து உண்மை விளங்கிட அறம் காத்து, ஆதியின் தூதாய் புவி வந்து அன்பும் அறிவும் தினம் தந்து, உண்மை வழியினில் பணியேந்து நேர்மை விளங்கிட அறம் காத்து, அற்புதமான அறவுரை மூலம் அகிலத்தில் ஜீனை வளர்த்தாரே, அகிலத்தில் ஜீனை வளர்த்தாரே, வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. பார்த்தீர்களா? உண்மையிலேயே ஒவ்வொரு வரியும் பாருங்கள், எவ்வளவு அழகா. வாழ்நாளெல்லாம் போதாது சான்றோர்களே, வள்ளல் நபிகளினுடைய புகழை பாடணும்னா வாழ்நாளெல்லாம் பாடிக்கிட்டே இருக்கலாம். இந்த நல்ல நாளில் வளைகுடா நாடுகளில் போர் மூண்டிருக்கும் இந்த வேளையிலே நாம் ஒட்டுமொத்த உலகத்தாரும் வேண்டுவது, அந்த போரெல்லாம் நிறுத்தம் செய்யப்பட்டு உலக மக்கள் அத்துணை பேரும் அன்பின் வழி சென்று மகிழ்ச்சியோடு இந்த அல்லாஹ் தந்த இந்த அற்புதமான உலகத்திலே அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே அந்த அல்லாவை இறைஞ்சுவதோடு, இன்னும் சான்றோர்களே, நம்ம இஸ்லாத்தினுடைய வழின்னு எடுத்துக்கிட்டால் பெரியோர்களே, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க செய்தி ஒன்று இருக்கிறது. உலக உருண்டையிலே ஒரு நாட்டுக்கு ஒரு மனிதர் ஒரு 5.5 மணி நேரம் சென்று வருகிறார். சான்றோர்களே, 5.5 மணி நேரம் ஒரு மனிதர் ஒரு நாட்டுக்கு சென்று வருகிறார். அந்த நாடு சுவிட்சர்லாந்து. அந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு ஒரு 5.5 நிமிடம் ஒரு மனிதர் வந்து சென்ற அந்த நேரத்தை அந்த நாடு எப்படி தெரியுமா அறிவித்தது? தேசிய அறிவியல் தினமாக அறிவித்தது, நேஷனல் சயின்ஸ் டேவாக. 5.5 மணி நேரம் அந்த சுவிட்சர்லாந்துக்கு வந்து சென்ற நபர் யார் தெரியுங்களா? கரைபடியாத கரங்களுக்கு சொந்தமான நமது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பார்த்தீர்களா? எப்பேற்பட்ட ஒரு பெயரை சம்பாதித்த அந்த மாமனிதர். இஸ்லாத்து வழி மட்டுமல்ல சான்றோர்களே, திருக்குர்ஆன் மட்டுமல்ல, பைபிள், பகவத்கீதை, இன்னும் உலகத்துள்ள அத்துணை இலக்கிய செய்திகளை உள்ளடக்கி அதை ஆன்மீகத்தோடு கொண்டு சேர்த்து இந்த உலகெல்லாம் தமிழ் மொழிக்கும்
இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் மொழிக்கும் இந்திய தேசத்திற்கும் பெருமை சேர்த்த ஒரு மாமனிதர் நமது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். தேடும் நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன், வாடு இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவன் எங்கு கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன், தரணை எங்கும் நிறந்து நிற்கும் மகாவல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன். பார்த்தீர்களா இந்த ஈகை திருநாளிலே எப்பேற்பட்ட செய்தி பாருங்க சான்றோர்களே. கடவுள் இல்லை என்று யாரும் சொல்லிவிடாதீர்கள். அன்னை தெரசா சொல்கிறாங்க, கடவுள் இல்லை என்று யாரும் சொல்லிவிடாதீர்கள். நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவுகின்ற ஒவ்வொருவரும் கடவுளேனார். பார்த்தீர்களா? நமது தமிழ் சங்க இலக்கியமும் அதைத்தான் சொல்லுகிறது. இஸ்லாத்தும் கூட இன்னும் ஒருபடி போய் ஒற்றுமையை குறித்து சொல்லுகின்ற போது இஸ்லாத்து ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறது. ஒற்றுமை. கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் கூடுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள், என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றே நன்றே செய்யுங்கள், நன்றே இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் வெற்றி மேல் வெற்றியே, தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள் சிங்கங்களே, பேசும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலையை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், பள்ளி சாலையை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். பாருங்கள், கவியரசர் கண்ணதாசன் வரி. கூடும் உறவே கூட்டுறவென்று ஒன்றாய் கூடுங்கள், கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். இந்த ஒற்றுமை எப்படி இருக்கணுமா? இஸ்லாத் சொல்லுது, சுவற்றில் அடுக்கி இருக்கிற செங்கற்களை போல இருக்கணுமா ஒற்றுமை. பாருங்க, குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கணுமா? தேச ஒற்றுமை. செவரு இப்போ செங்கல் எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று பெருசு சின்னதாக அடுக்குனா சீராக வருமா? ஒரே மாதிரி அழகாக அடுக்குனா அந்த சுவர் அழகாக இருக்கும், காலங்காலத்துக்கு இருக்குது. ஒற்றுமையை குறித்து அப்படி இஸ்லாத் சொல்லுது. அந்த சுவற்றில் அடுக்கியிருக்கிற செங்கற்களை போல உங்களுடைய உறவுகள் இருக்கட்டும். ஆம் சான்றோர்களே, ஒன்றே சொல்வான் நன்றே செய்வான், அவனே அப்துல் ரகுமானாம், ஆண்டான் இல்லை அடிமை இல்லை, எனக்கு நானே எஜமானாம், தேரே நாம் அப்துல் ரகுமா, தேரே நாம் அப்துல் ரகுமா, தேரே நாம் அப்துல் ரகுமா, தேரே நாம் அப்துல் ரகுமா. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை எத்தனை பாடல்களை இந்த சமூகத்திற்கு இஸ்லாத்தை குறித்து. அது மட்டுமா, அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த நல்லோனை நினைத்திருந்தால் நல்வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லாமே ஓடி வரும், அந்த நல்லோனை நினைத்திருந்தால் நல்வாழ்க்கையும் தேடி வரும். இதோடு மட்டுமா, ஈச்சை மரத்து இன்பச் சோலையிலே நபி நாயகமே தெய்வம் தந்தான் அந்த நாளை, தெய்வம் தந்தான் அந்த நாளை என்று பாடிக்கொண்டே போகலாம் சான்றோர்களே. என் நேசத்திற்குரிய உலகெங்கிலும் உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளிலே உங்கள் குடும்பங்களில்
அன்பு செழிக்கட்டும், வளம் கொழிக்கட்டும், ஒற்றுமை சிறக்கட்டும். நீங்கள் எப்படியெல்லாம் இன்றைக்கு தர்காவுக்கு சென்று அந்த அல்லாவிடம் வேண்டுகிறீர்களோ அத்துணையும் வாய்க்கப்பெற வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே உங்கள் சார்பாக நானும் அந்த அல்லாவை தொழுவதோடு இந்த உலகமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சான்றோர்களே, ஆம் சான்றோர்களே, சமாதானம் என்ற இந்த சொல் உலகமெல்லாம் பரவி இடுகுண்டு கலாச்சாரம், சண்டை சச்சரவு எல்லாம் ஒழிந்து 2026 ஒரு மகத்தான சமாதானம் இந்த உலகத்தில் நிலவ நீங்களும் வேண்டுங்கள், நானும் வேண்டுகிறேன். முக்கியமாக வரும் 2026 நம்ம தமிழகத்திலே தேர்தல் வருகிறது. சான்றோர்களே, இந்த உலகம் எவ்வளவு காலம் இன்னும் உய்யும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இஸ்லாத்து சொல்லுகிறது, வாழும் வரைக்கும் மகிழ்ச்சியாக எல்லோரோடும் அரவணைத்து அன்பாக வாழுங்கள். ஒரு டூரிஸ்ட் வருவது போல் அந்த பூமிக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். ஒரு டூரிஸ்ட். இந்த நாளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் எல்லாத்தையும் கலைந்து நம்ம தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்களை, நல்ல தலைவர்களை, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் சான்றோர்களே. ஏனென்றால் இந்த சமுதாயம் ஒருவருக்காக படைக்கப்பட்டதல்ல. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். பார்த்தீர்களா? கவிஞர், வாலிப கவிஞன் வாலி எழுதிய வரிகள், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாடிய பாடல் இஸ்லாத்து சொன்ன செய்தி தான். உங்கள் உழைப்பிலே 10ல் 1 மடங்கு ஏழைகளுக்கு கொடுங்க. பார்த்தீர்களா? இந்த பாடலுக்கும் இஸ்லாத்து செய்திக்கும் எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. ஆகவே இந்த அப்படி 10ல் 1 மடங்கை இன்றைய அரசியல்வாதிகளுடைய அத்தனை சூழ்நிலைகளும் உங்களுக்கு தெரியும். பெரியோர்களே, ஊழல் லஞ்சம் என்று கரைபடிந்து உண்மையிலேயே இந்த உலகமே லஞ்ச ஊழலில் உழண்டு கிடக்கிறது சான்றோர்களே. அதையெல்லாம் நீங்கி இந்த ஈகை திருநாளிலே நாம் அந்த அல்லாவிடம், அந்த இயேசு கிறிஸ்துவிடம், அந்த எல்லாம் நிறைந்த அந்த பழனி மலை முருகன், விநாயக பெருமான், அனைத்து தேவிமார்கள், யாரெல்லாம் இஷ்ட தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தையெல்லாம் நீங்கள் ஒரு மனதாக வேண்டி இந்த ஈகை திருநாளிலே ஒரு நல்ல தலைவரை இந்த தமிழகம் கண்டடைய, லஞ்ச ஊழல் கரைபடியாத ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க நீங்கள் இந்த நல்ல நாளிலே வேண்ட வேண்டும். ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை இந்த தமிழகம் மட்டுமல்ல, நம் இந்திய தேசத்திலும் விலைவாசிகள் குறைந்து மக்கள் சுவீட்சமாக வாழ்வதற்கு ஒரு அற்புதமான நாட்களை இனி வரும் நாட்களில் தர வேண்டும் என்று இந்த ஈகை திருநாளிலே நீங்களெல்லாம் வேண்டி அந்த அருமையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே மறுபடியுமாக உலகெங்கிலும் உள்ள நமது அனைத்து இஸ்லாத் சகோதர சகோதரிகளுக்கு என் ஈகை திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம், தம்பி வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்று வளம் சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவம் தான் பஞ்சமா. இனங்கள் பல, மொழிகள் பல ஆயினும், இந்து இயேசு புத்த முகமதியார் ஆயினும், ஒன்று சாதி உடன் பிறந்தோர் யாவரும் எனும் உணர்வினிலே வளர்ந்து வரும் நாடிது என்று நம் இந்திய தேசத்தை வர்ணித்தார் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான தேசத்தில் ஆன்மீகம், உலகளாவிய ஆன்மீகம் தோன்றிய இந்த மண் இன்னும் சுவிட்சமாக நல்ல தலைவர்களால் இந்த மண் புனிதம் பெற நீங்களும் வேண்டுங்கள், நானும் வேண்டுகிறேன். அனைவருக்கும் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் சமூக மாற்றம் நோக்கி பட்டிமன்ற நடுவர், திண்டுக்கல் கலையரசு தமிழக வெற்றி கழக சிறப்பு பேச்சாளர். நன்றி, வணக்கம்.